விசித்ரா. ரொம்ப பிடிச்ச நடிகர் ஜாக்கி சான் தான் சார். எனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சார். எங்கள் ஸ்டண்ட் தொழிலை அவர் முழுமையாக பண்ணுறாரு இல்லையா, அதனால் அவரே ஒரு ஸ்டண்ட் மேன் தானே சார். ஆமாம். ஊக்குரே சார் எல்லாம் பட்டே கிளம்பாரு சார். அப்படியா? ஆமாம் சார். அதெல்லாம் வந்து கவலையே பட மாட்டார் சார். ஒரு ஏதாவது வரலன்னா அவரே டென்ஷன் ஆகிடுவார். ஜம்ப் பண்ணி வந்து ஏரில் அடிப்பாரு, சிங்கம் மாதிரியே இருக்கும். பார்த்து அடிச்சா அந்த ஆளை ஜம்ப் ஆகி கீழே விழுவான். ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு அதை கதையோட மேட்ச் பண்ணி கொண்டு வந்தேன். அதனால தான் எனக்கு அந்த படத்தில் மிகப்பெரிய பேர் கிடைச்சது. உங்களுடைய நீண்ட நாள் நண்பரான விஜயகாந்த் இன்னைக்கு நம்மிடையே இல்லை. நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு அண்ணனை இழந்துட்டா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் நான் எப்பவுமே மைண்டில் இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக உள்ள விமர்சனம் என்னென்னா கொஞ்சம் இயல்பாக இல்லைன்ட்டு. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய படங்களில் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அது ஃபீலிங் இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரே நாடு, ஒரே சட்டம். போதும் சார் உங்கள் சட்டத்தோட சவகாசம். உசுருக்கு வேலையான சாமி. அம்மா ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. சாய் விசித்ரா. சூர்யாவோட நிறைய படம் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பெரிய பேர் வாங்கி கொடுத்தது சிங்கம் இல்லையா? ஆமாம். ஹரிஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பக்கா கான்சன்ட் பண்ணுவார் சார். இது இத்தனை நாள் தான் போயிட்டு எடுக்கணும், இதனால தான் இவ்வளோ வரணும், இத்தனை டேட்டு, டைமிங்கு எல்லாம் முதல் கொண்டு முதல்ல பிளான் பண்ணுவார். அருமை. பக்காவாக பிளான் பண்ணி சொல்லிடுவார். மஸ்டாக இந்த ஃபைட்டு இவ்வளோ நாள் தான் எடுக்கணும், எனக்கு இவ்வளோ எடுத்தால் போதும், இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கணும், இதுதான் வரணும், போலீஸ்னால் எப்படி, அந்த அடி எப்படி இருக்கணும், எல்லா விஷயமும் எனக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு அவர் முதல்லையே சொல்லுவார். அவரே வந்து என்ன சொல்ல தர்ணி சாரோடைய ரெண்டாவது இன்னொரு வருஷன் தான் நான் அவரை சொல்ல முடியும். அதே உள்ள ஆர்வம். அதே மாதிரி ஏதாவது அடிக்கணும்னா ட்ரம்மில் கால் அடிப்பார், இப்படி அடிச்சா அந்த பறந்து அடிக்கணும் அவன் மேலே அப்படின்னாரு. அவர் என்ன செஞ்சு காட்டுவாரோ அந்த ஆர்வம் உள்ள டைரக்டர் சார் ஹரி சார். வந்து அந்த பேட்டர்லாம் தான் வந்து சிங்கம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் போயிட்டு எடுக்கும் போது அது உள்ள விஷயங்கள், ஒரு சிங்கம் அடிச்சுதான் எப்படி இருக்கணும், அதுக்கான பவர் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் மெயினில் வச்சுக்கோங்க மாஸ்டர். யூஸ்வலாக பைட் எடுக்கிற எடுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது மெயினில் கதையை மெயினில் வச்சுங்க. அவர் வந்து சிங்கம்னு சொல்லி அவர் பவர்ஃபுல்லாக போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அது எப்படி அடித்தா எவ்வளோ பவர் இருக்கும் அது கொண்டு வாங்க சொல்லுறது தான் அந்த சிங்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த பவர்ஃபுல் மட்டும். சூர்யா அந்த படத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தார், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். ஒவ்வொரு ஜம்ப் பண்ணி வந்து ஏரில் அடிப்பார், சிங்கம் மாதிரியே இருக்கும். பார்த்து அடித்தா அந்த ஆளை ஜம்ப் ஆகி கீழே விழுவான். ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு அதை கதையோட மேட்ச் பண்ணி கொண்டு வந்தேன். அதனால தான் எனக்கு அந்த படத்தில் மிகப்பெரிய பேர் கிடைச்சது. எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார் சூர்யா? சூப்பரே சார் எல்லாம் பட்டே கிளம்பாரு சார். அப்படியா? ஆமாம் சார். அதெல்லாம் வந்து கவலையே பட மாட்டார் சார். ஒரு ஏதாவது வரலன்னா அவரு டென்ஷன் ஆகிடுவார். ஒரு 5 ஷாட் மேலே ஆயிடுச்சு வச்சுக்க, அவரு டென்ஷன் ஆவார். நான் சொன்னேன் சார் நீங்கள் டென்ஷன் ஆகாது சார், நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் தான் தெரியுமே, இப்படி தான் பண்ண போகிறீங்க, பண்ணிடலாம் சார் அப்படின்னு. ஓகே மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு உடனே தூக்கி பண்ணுவார். எதை போய் அவர் கை சிட்டி போட்டு தான் இருப்பார் எப்போவுமே. ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அது மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு ஆர்டிஸ்ட் சார். அவர் வந்து கம்போசிங்லாம் நம்ம என்ன பண்ணாலும் சரி அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் சூர்யா சார். அதை பற்றி எதுவுமே வந்து அவர் ஃபீல் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் அத்துப்படியாக வந்து அவர் அந்தளவுக்கு நிறைய ட்ரைனிங்கும் பண்ணியிருக்கார். இப்போ சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்லாம் போயிருக்கார் அவர், ஜிம்னாஸ்டிக் ஃபைட் எல்லாமே. அதனால் ஆரம்பத்தில் அவர் ஃபைட்லாம் தெரியும் அவருக்கு. ஸோ அதனால் எங்கள் சிங்கம் படம் பண்ணும்போதெல்லாம் வந்து மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் படங்கள் சிங்கம், 6, வேலு இது எல்லாமே ஹிட்டான படங்கள் தான் எனக்கு. நான் முதல்ல 6 தான் டச் பண்ணது. ஆமாம். அதுக்கப்புறம் தான் வந்து சிங்கம் 2வது, அப்புறம் சிங்கம் 2, அதுக்கப்புறம் வேலு, இதெல்லாம் வந்து பண்ணது ஹரிசார் கூட பண்ணது மறக்க முடியாத விஷயம். அவருடைய ஆக்ஷனுக்காக எனக்கு பேர் வந்த படம் எல்லாம் இந்த லிஸ்ட்டில் அந்த படங்களும் சேரும். ஸோ ஹரிசாரும் அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக அந்த டைமில் முடிச்சு அவர் கரெக்டாக இது பண்ணுவார். ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஏற்படுத்த மாட்டார். அந்த அளவுக்கு அவர் கோஆப்ரேட் கொடுக்குற ஒரு நல்ல டைரக்டர். ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கும் சரி, ஸ்டண்ட் இயக்குநர்களுக்கும் சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஊதிய விகிதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் உங்கள் காலத்தில் அப்படி இருந்ததா? இல்லை சார், அது ரொம்ப கம்மி சார். நாங்கள் ஃபைட் பண்ணும்போதெல்லாம் சம்பளம் கம்மி,
அதே மாதிரி மாஸ்டராக நம்ம ஒர்க் பண்ணும்போது சம்பளம் கம்மி. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு படமே 1.5 கோடிக்கு 1 கோடிக்குள்ளே தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் சார் படம் நீங்கள் அதை வந்தால் சர்வசாதாரணமாக ஸ்டண்ட் மாஸ்டர்லேயே வாங்குறாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து இது 1.5 கோடின்றது ஒரு மாஸ்டராக வாங்குறாங்க இன்றைக்கி. அது ஒரு பெருமையான விஷயம் தான் எங்களுக்கு. ஆமாம் ஆமாம். ஏன்னா சினிமா வளர்ந்து வரும்போது இன்னைக்கு கோடிக்கணக்கில் பட்ஜெட் 250 கோடி 300 கோடி படம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு மாஸ்டர் வந்து 1 கோடி வாங்குறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நாங்கள் பண்ண படங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்குள்ளே 1 கோடிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்களால் சம்பளம் மீறி வாங்க முடியல. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் தான் சார் இப்போ இருக்கிறது சந்தோஷம். என்ன எங்கள் இப்போ இருக்க ஸ்டண்ட் இயக்குனர்கள்லாம் வந்து எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக கொண்டு வராங்க. ஆமாம். ஸோ அதனால் வந்து அவங்க வாங்குற சம்பளம் நியாயமான சம்பளம் தான். நீங்கள் ஸ்டண்ட்டு உதவியாளராக இருந்த காலகட்டத்திலையும் இப்போவும் உங்களுக்கு பிடித்த ஸ்டண்ட் இயக்குனர் இல்லையா? குருநாதர்னு சொன்னால் புலன் விசாரணை, அதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சண்டை பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டை காட்சி மாஸ்டர்ஸ்லேயே வந்து எனக்கு விக்ரம் தர்மா பிடிக்கும். விக்ரம் தர்மா வந்து ரொம்ப நல்ல அவருடைய பேட்டர்னாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், மாஸ்டர் டெக்னிக்கல் உள்ள மாஸ்டர் யாருன்னா விக்ரம் தர்மா மாஸ்டர். அவரோட சண்டை காட்சி ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ராம்போ ராஜ்குமார். அவர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் இருக்கும் அவர்கிட்ட, ரக்கடாக இருக்கும். ரகடாக இருக்கும். அது ராஜ்கிரண் சாருக்குலாம் ஒரு ஃபைட் நல்லா பண்ணியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. ராம்போ ராஜ்குமார் எனக்கு நல்லா பிடிக்கும் ஸ்டண்ட் இயக்குனர்களில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திலீப் சுப்ரமணியம் மாஸ்டர் நல்லா இருக்கிறார், அன்பருவி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க, நல்லா திறமையாக பண்ணுறாங்க. அனலரசு பண்ணுறாரு, சில்வா பண்ணுறாரு, அப்புறம் கலையரசன் சொல்லிட்டு புதுசாக ஒரு மாஸ்டர் வந்திருக்காரு. இதுமாதிரி பிரபு எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டியாரை வந்து எல்லாருமே டிஃபரெண்டாக ஃபைட் பண்ணுறாங்க சார். யாருக்குமே ஒருத்தர் சளைக்கல. எல்லாருமே மிக திறமையான ஸ்டண்ட் இயக்குனராக இருக்கிறாங்க. அது எங்கள் யூனியனுக்கு பெருமையாக இருக்குது, எனக்கும் பெருமையாக இருக்குது சார். ரொம்ப பிடிச்ச நடிகர் ஜாக்கி சான் தான் சார் எனக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சார் எங்கள் ஸ்டண்ட் தொழிலை அவர் முழுமையாக பண்ணுறாரு இல்லையா, அதனால் அவரே ஒரு ஸ்டண்ட் மேன் தானே சார். ஆமாம், ரியலிஸ்டிக்காக பண்ணுவோம். ரியல் ஸ்டண்ட் மேன் சார். அவருடைய எத்தனை அடிப்பட்ட காயங்கள் அப்போல்லாம் அதை பார்த்து தான் நான் வந்து அவருடைய ஃபேன் ஆனேன். எனக்கு பிடிச்சது வந்து ஜாக்கி சான் தான் சார். அவருடைய பாட்டை தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். எல்லா படங்களையுமே அந்த சுறுசுறுப்பு, அந்த ஸ்பீடு, ஒரு சின்ன காமெடி இருக்கும் கூட. சின்ன காமெடி மிங்கிள் பண்ணுவார். நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அந்த காமெடியை மிங்கிள் பண்ணுவோம். நமக்கு வந்து அது இல்லாமல் அவருடைய ஸ்பீடு மட்டும் என் மெயினில் இருந்தது. ஸோ அதனால் அந்த ஸ்பீடை வச்சு நான் டோட்டலாகவே வந்து அவர் தான் நான் ஃபாலோ பண்ணது. ஜாக்கி சான் தான் நம்ம ஃபேவரட் ஹீரோ. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக உள்ள விமர்சனம் என்னென்னா கொஞ்சம் இயல்பாக இல்லைன்ட்டு. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய படங்களில் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அது ஃபீலிங் இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 50 பேர் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த 50 பேர் வந்து ஓடி அடிக்கலாமே. அதே முதல்ல 2 பேர் மட்டும் வராங்கன்றது ஒரு தாட் இருக்குது. அடி வாங்கின்னு போவாங்க. ஆமாம், க்யூவில் வந்து ரேஷன் கடை மாதிரி அது பண்ணுறாங்க சார். அது கொஞ்சம் மாற்றணும் சார். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு இல்லை வேறு மாதிரி விஷயங்கள் பண்ணணும் புதுசாக. அந்த 50 பேர் எப்படி உள்ளே கொஞ்சம் அடிக்கலான்ற மாதிரி. இப்போது ஒரு 10 ஜாக்கி சான் படத்தை கூட நான் பார்த்தேன் சார். 50 பேர் அடிப்பாங்க சார். ஆனால் அந்த 50 பேரையும் சமாளிக்கிறார், எப்படி பண்ணுறாருன்றதை காட்டுவாங்க. ஒரு படத்தில் மேலே வந்து ஒரு பெரிய மூங்கில் கையில் வச்சுருப்பாரு, அதில் 50 பேர் அடிப்பானுங்க. அட் டைமில் 50 பேர் அடிப்பானுங்க. அந்த 50 பேர் உள்ளே பூந்து எப்படி அடிக்கிறான்றதை காட்டுவானுங்க. அந்த மாதிரி விஷயம் நம்ம கொண்டு போகலாம், நம்மளால் முடியும். அது முடியாத ஒன்றும் கிடையாது. இப்போ பேட்டர்லாம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்குது. சில ஒரு 50 பேர் வந்தாலும் சரி, 20 பேர் வந்தாலும் சரி, முதல்ல ஒரு 2 பேர் தான் ஓடி வருவாங்க அப்படின்ற மாதிரி காட்டி திரும்ப அதுக்கப்புறம் 2 பேராக வர்றதெல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டா பெட்டராக தான் எனக்கும் தோணுது சார். புதுசாக பண்ணணும், அது மாதிரி அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றணும்னு கண்டிப்பாக பண்ணணும் சார். அது ஏன்னா லாஜிக்கலாக பார்த்தா அது கரெக்டாக இல்லையா சார். ஒரு 50 பேர் நிற்கிறான்னு சொன்னால் அந்த 50 பேர் தான் ஓடி வருவான். அது விமர்சனத்துக்குள்ளாக. ஆமாம், இல்லைன்னா ஒரு வில்லன் வந்து முன்னாடியே வந்து ஒரு 4 பேர் மட்டும் காட்டி நீங்கள் மட்டும் போடா முதல்ல பார்த்துக்கலான்னு, சின்ன பையன் அச்சு தட்டி தூக்கிட்டு வாங்கடான்னு ஒரு 4 பேர் அமிச்சானா அது லாஜிக்காக இருக்கும். கரெக்ட். ஆனால் அதை விட்டுட்டு 50 பேர் நிற்கிறாங்க, வேறு யாருமே அங்கே இல்லை, அவனை காலி பண்ணிடலாம் சொல்லிட்டு அமிச்சிடுறாங்க. ஒரு 50 பேர்னா அந்த 50 பேர் தான் ஓடி வரணும். அது எப்படிலாம் சமாளித்து உள்ளே எப்போது அடிக்கிறான்றது தான் நம்ம கொண்டு வரணும் தவிர அது 2 பேர் வர அந்த பேட்டர்னை வந்து கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். இது போன்ற காட்சி அமைப்புகளை நீங்கள் சஜஷன் சொல்லுவீங்களா, இது இந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு? ஆமாம் சார். நான் என்னுடைய படங்களை மோஸ்ட்லி நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 2 பேர் வரதெல்லாம் நான் நிறைய இருக்க மாட்டேன். அதுவும் விஜயகாந்த் சாருக்கு அதுவும் பிடிக்காது. அதே மாதிரி என்னுடைய மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்தாங்கன்னா வரட்டும், எல்லாம் மொத்தமாக வரட்டும். அது முதல்ல ஒரு கும்பலில் எப்படி பூந்திலாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம சொல்லவை நம்ம கம்போஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். அது வந்து நம்ம என் சைடில் வந்து ஒன்று சில படங்கள் இருந்திருக்கலாம். மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணதில்லை. நம்ம லாஜிக்காகவே நான் கொண்டு போயிருந்தேன் எல்லாமே. அஜித்தோட நீங்கள் ஒர்க் பண்ணது காதல் மன்னன் படம் மட்டும்தானா? ஆமாம், அது மட்டும் தான் சார் பண்ணேன். அதுக்கப்புறம் சரியான வாய்ப்பு நான் தேடலை நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக கேட்டால் கொடுத்துருப்பாரு. நான் கொஞ்சம் முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன். அவர் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றும் இல்லை சார். நம்ம கம்போஸ் பண்ணோம் கரெக்டாக வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு பேசிவிட்டு என்ன பண்ணணும் எது பண்ணணும் கரெக்டாக கேட்பார். இது கம்போஸ் பண்ணிக்கலாம் சார், ஒரு வாட்டி பார்த்துங்க சார்னு சொல்லுவோம்.
கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார், கரெக்டாக அதை ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் சார். எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது சார். எதுவுமே தலையிட மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இது பண்ணிக்க, அது மாற்றி பண்ணிக்க, இது மாற்றி இப்படி செய், எதுவுமே சொல்ல மாட்டார் சார். நான் என்னுடைய படத்தில் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். நம்ம சொன்ன கம்போஸ் பண்ணதை கரெக்டாக பண்ணிவிட்டு அழகாக போயிட்டே இருப்பார். ஒரு ஜென்டில்மேன் தான் சொல்லணும் அவர். அந்தளவுக்கு ஒரு அந்த டைமில் அப்படி இருந்தவர் நான் பார்த்த வரைக்கும். நீங்கள் ஸ்டண்ட் கலைஞராக போனது உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஏற்புடையதாக இருந்ததா? ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே போனதை பற்றியோ அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அதை பற்றி ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயமோ அது ஒரு பெரிய மேட்டர்னு தெரியல. ஏதோ தம்பி போனார், இது பண்ணார், ஷூட்டிங்கில் சேர்ந்துட்டார், ஏதோ ஒரு சினிமாவில் வேலை செய்கிறார், அவ்வளோதான். அது ஒன்று. அந்த தொழிலை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. நானும் வந்து அந்த தொழில் பற்றி எதுவும் சொல்லிக்கல. ஆனால் அந்த டைமில் வந்து சம்டைம் எனக்கு அப்போயே மேரேஜ் ஆகிப்போச்சு. தன்னடியில் கார்டு எடுக்கும்போதே மேரேஜ் ஆகிப்போச்சு. அது லவ் மேரேஜ்ன்றதால அது குறுகிய மேரேஜ் ஆகிப்போச்சு. மிஸ்ஸஸ்கிட்டே நான் சொல்லலை இது ஒரு ஸ்டன் தொழில் அப்படின்னு. அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. சினிமானா என்னென்ன தெரியாத ஒரு காலகட்டம் அந்த டைமில். அது பெருசாக ஸ்டன் நடிகர்னா இப்படி போவாங்க, இப்படி ரிஸ்க் இருக்கும் அப்படின்றது தெரியாது. எனக்கும் எதாவது அடிப்பட்டால் கூட வந்து எதுவும் காட்டிக்க மாட்டேன். எது கீழே விழுந்தேன், சும்மா ஃபைட்டில் போய் லைட்டாக அடிச்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்குவேன். அதுப்போ ஒரு கொஞ்சம் காலகட்டங்களில் ஒரு 2-3 வருஷம் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே வந்து இதெல்லாம் ரிஸ்க் தொழிலாமல் எதுவும் சொல்கிறாங்க வெளியில் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க தெரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் நான் சொல்லி சமாளிச்சிட்டேன். நம்மளுடைய வறுமையான சூழ்நிலைகள், எந்த ஒரு வேலை ஜாப்பும் கிடையாது, நம்ம அந்த தொழிலில் நம்ம எப்படியாவது முன்னேறணும் அப்படின்ற ஒரே எய்ம் தான் தவிர மற்றபடி என் தொழிலில் இருக்க ரிஸ்க்கை பற்றியோ என்னோடய உயிரை பற்றி நான் கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிட்டேன். ஃபேமிலியில் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் அப்படி விட்டாங்க. உங்களுடைய நீண்ட நாள் நண்பரான விஜயகாந்த் இன்றைக்கி நம்மிடையே இல்லை. நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு அண்ணனை இழந்துட்டா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் நான் எப்போவுமே மெயினில் இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சன்லாம் படம் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ நம்ம வந்து அவர் கூடயே ஒன்று வாழ்ந்துட்டு அவர் கூடயே நம்ம வந்து ஒரு தம்பியாக அண்ணனாக பழகி நம்ம இருந்துட்டோம். அவர் இல்லாத இந்த நேரம் வந்து உண்மையாலுமே வந்து அது எனக்கு மட்டும் இல்லை சார், சினிமா உலகத்தையும் ஒரு பெரிய இழப்பு தான். அது வந்து யாராலும் மறக்க முடியாது. எனக்கு மிகப்பெரிய இழப்பு. இருந்திருந்தாருன்னா எந்த ஒரு வழியில் எனக்கு ஹெல்ப் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் போய் நான் கேட்டால் கூட எனக்கு உடனே செய்வார். இப்போ தம்பி படம் பண்ணுறாங்க, அண்ணன்கிட்ட போய் நான் அண்ணன் தம்பி படம் சொல்லுங்கண்ணா, இப்போ ஏன்டா மாதம் கொடுக்க மாட்டீங்களா கேட்பார், உரிமையாக சொல்லுவார் அவர். அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்து அதெல்லாம் இழந்துட்டேன் நான். ஸோ அது வந்து உண்மையாலே என் வாழ்க்கையில் ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணனை இழந்து தான் நான் நினைக்கிறேன் சார். என்னோடய பெரிய இழப்பு அது. அவர் இறப்பு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் நினைக்கிறேன் சார். அப்போது விஜய் பிரபாகரனுக்கு பர்த்டே. அப்போ வந்து அவர் ஆல்ரெடி ஒரு 70% வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஒரு 10% தான் அவர் நினைவு தெரியாது. ஆமாம், கான்சியஸ் இருந்தது சார். அப்புறம் அந்த பர்த்டேக்கு போய்ட்டு அவருக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு அப்போ அண்ணிக்கிட்ட கேட்டேன், அண்ணி இந்தமாதிரி கட்டணம் பார்க்கணுன்னேன். இப்போ சரி, அவங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஆமாம். ஆனால் அவர் ட்ரெஸ் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு வரணும் கொள்ளணும். அவர் மேலே பெட்டில் இருந்தார். இப்போ நான் கேட்டதால் வேறு வழி இல்லாமல் நான் அண்ணனை கூப்பிட்டு வர உட்காருக்கா ஹாலில்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது அவர் ட்ரெஸ் பண்ணி அப்படியே தாங்களாம் வந்தார். அப்போது பார்த்து எனக்கெல்லாம் வந்து உண்மையாக சொல்ல கண்ணெலாம் கிளம்பி போச்சு சார். ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது பார்க்கும்போது 2 பேருமே எப்படி பண்ணுவோம் சார். நானும் அவரை மாற்றி கம்போஸ் பண்ண அடி இலக்கில் அப்படி டாப்பு டைப் அடி ஒரு சிங்கம் மாதிரி பார்த்த ஒரு ஆளை ஒரு மாதிரி வந்து நடந்து வந்தார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக போய் விட்டு முட்டி படிக்கல உட்காந்தேன். ஆனால் ராஜேஷ் வந்திருக்கேண்ணே அப்படின்னா அப்படியே கண்ணெலாம் கலங்கி அப்படியே கையை தடையை கொண்டு வந்து தள்ள கை வச்சார். அவர் சொல்கிறேன், நான் இதுதான் நல்லா ரீன்றது சொல்ல முடியல அவரால். வாய் திறந்து தள்ள கை வச்சு கூட தேய்ச்சார். தேய்ச்சிட்டு ஓகே அதான் நீ நல்லா ரீ அப்படின்றத மாதிரி சைகை மட்டும் சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, கடவுளுக்கு புரிஞ்சுல நீங்கள் சீக்கிரம் குணமாகிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி பேசிட்டு வந்தேன். அதுதான் வந்து நான் அவர் கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கவும் தோணலைன்னா இந்த நிலமையில போய் நான் அவர் பார்க்கக்கூடாது. சிங்கமாக இருந்த ஒரு மனுஷனை போயிட்டு நான் மறுபடியும் இப்படி பார்க்கறது எனக்கு பிடிக்கல. ஆக்டிவாக இருந்து பார்த்துட்டு எப்படி சார் இருக்க முடியும்? 2 பேரும் எப்படி சார் 2 பேரும் அண்ணன் இப்படி தான் உட்காந்து பண்ணார் லொக்கேஷனில். அவர் வந்து கம்போஸ் பண்ணி காட்டுவோம், அவர் இறங்கி கம்போஸ் பண்ண, நானும் கூட டம்பு பண்ணுவோம், திருப்பி 2 பேர் கொஞ்சம் உட்காந்துக்குவோம், அந்த கம்போஸை பார்ப்போம். அப்போது ஒரு அண்ணன் தம்பியாக அப்படி டச்சில் இருந்த ஒரு மனுஷனை ஒரு ஃபைட் மாஸ்டர் நடிகர் மாதிரியே இல்லையே உங்க கிடையாது. நாங்கள் 2 பேரும் அப்படி கிடையாது. ஒரு ஃபைட் மாஸ்டர் நடிகர் மாதிரி ராஜேஷ் தான் கூடாது, ராஜேஷ் கவான் கூடாது, மாஸ்டர்னு கூப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும். அவர் அவ்வளோ உரிமையாக தான் ராஜேஷ் தான் கூடுவார். ராஜேஷ் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் சொல்லு, அவனே அப்படி பண்ண மாட்டேன், அப்படி கேளு, அப்படி கம்போஸ் மாற்றி கொடு அப்படிலாம். அது 2 பேரும் மாற்றி கொஞ்சம் பேசிட்டு இருப்போம், ஒன்றா சாப்பிட்ருக்கோம், ஒன்றா இது பண்ணியிருக்கோம். ஃபைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காரு. ஃபைட்லாம் மாற்று, இது கம்போஸிங் இப்படி மாற்று, இதெல்லாம் நல்லா இருக்காது, நம்ம வேறு பாட்டுன்னு கொண்டு போகணுன்னு இப்படிலாம் வந்து ஒரு கூடையே அண்ணன் தம்பியாக பழகிட்டு கடைசியில் வந்து நமக்கு
இப்படி ஒரு இமயம் வந்து நம்ம கூட இல்லாமல் போச்சுன்றது ரொம்ப ரொம்ப வருத்தம் சார் எனக்கு. அவர் இருந்தாருன்னா நான் எப்படியாவது போயிட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் கூட வாங்கிக்குவேன் சார். ஏதாவது ஒரு ஹெல்ப்போ போதும் ஏதோ விஷயம் அவர் பார்த்தா கூட போதும் வச்சுங்களேன். இப்போ பார்த்துட்டு இருந்தாவே ஒரு பலம். ஒரு பலம் தான் நமக்கு. எங்கே போனாலும் அவர் சின்ன சப்போர்ட் இருக்குது நமக்கு இருக்குது. கடவுள்கிட்ட போனால் ஏதோ செய்வார் ஏதோ பண்ணுவாருன்ற ஒரு இது இருக்கும். அது வந்து இல்லைன்ற அந்த இழப்பு வந்து என்னால் தாங்கிக்க முடியாத இழப்பு தான் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு தேங்க்யூ. டூரிஸ்ட் டாக்ஸ் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.